ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன லாக் பார்க்க போகிறோன்னா, நம்ம தியா குட்டியோட டே 1 ஸ்கூல் லாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ தியா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு கிளம்புறதால நான் அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வாட்டர்மெலன் ப்ளஸ் நட்ஸ் வாங்கி கொடுத்தேன். அவங்க அப்பா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறா, ஸோ கொஞ்சம் ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டைரி மில்க் சில்க் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் வாட்டர் பாட்டிலில். ஸோ அதுக்கப்புறம் நான் தியாவுக்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கு கங்க்ராட் சொல்லி விஷ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அப்பாவும் வாஷ்ரூம் இருந்தால் நீ மிஸ்கிட்ட போயிட்டு வாஷ்ரூம் சொல்லணும், அப்புறம் யாரையும் அடிக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாப்பாவுக்கு கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் கைட் பண்ணி முடிச்சோடனே பாப்பா நீ நல்லா வரணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி கங்க்ராட் சொன்னாங்க. தியா உடனே தேங்க்யூப்பான்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நான், தியா, இனியா, சதீஷ், அப்புறம் தியா அவங்க அப்பா எல்லோரும் நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு தியா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறா, ஸோ அவள் நல்லா வரணும், அவள் லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனசார வேண்டிக்கிட்டோம். ஸோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்கள் ஆசீர்வாதம் என் குழந்தைக்கு வேணும். ஸோ தியா அவங்க அவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னால் அவளும் ரெடியாக இருந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. அப்புறம் அவங்க அவள் சாமி கும்பிட்டு அவளுக்கு திருநீர் வச்சு விட்டாங்க. எல்லாமே வச்சுட்டு அவள் காமிங்கவா நான் ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லி ரெடியாக இருந்தால் அவங்க அவள் வெயிட் பண்ணுதியா நீங்கள் அவங்க 500 எப்போவுமே ஆசீர்வாதம் பண்ணால் அவங்க கேஷ் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி கேஷ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே அவள் நான் விழுந்துடுறவான்ட்டு ரெடியாக இருந்தால். அதுக்கப்புறம் அவங்க கேஷ் எடுத்தாங்க. கேஷை பார்த்ததும் ஆசீர்வாதம் வாங்க மறந்துட்டா. கேஷை கொடுவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வாங்கிட்டு அவங்க 500 பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுவும் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் 4 பேருமே என்ன பண்ணோன்னா கிளம்பிட்டோம். அவங்க பாப்பாவுக்கு, சதீஷ்க்கு, எனக்கு எல்லாருக்குமே விபூதி வச்சு விட்டு சாமி கும்பிட்டு ஸோ நாங்கள் கேம்பஸ் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ கேம்பஸ் ரீச் ஆனோடனே வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அழகாக ஒரு வெல்கம் போர்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்மளை இன்வைட் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸ் ஒரு அட்வென்ச்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக ஒரு குவாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கூடவே அந்த வெல்கம் ட்ரே மாதிரி ஸ்டாண்டிங்கில் வைப்பாங்களேங்க, ஃப்ளார் டெக்கரேஷன்ஸ், விநாயகர், சந்தனம், குங்குமம் அந்த மாதிரி கொஞ்சம் அழகாக க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஃப்ளார் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் வச்சுட்டு குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டி கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. அப்புறம் 2 லேயரில் பலூன்ஸ் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தியாவுக்கு பிடிச்ச ஒரு ஸ்மைலி ஃபோட்டோகிராஃப் மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக சுற்றி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் ஸ்மைலி, நடுவில் நம்மளோட குட்டீஸ்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டாங்க. தியா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவள் பேக்கையும் அழகாக காமிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற அந்த மேட்டில் பார்த்திங்கன்னா அழகாக அந்த வேலை குட்டி குட்டி குட்டியாக டால்ஸ்லாம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணி அழகாக ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் பாருங்கங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு பார்பி கேர்ள் மாதிரியும் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் போட்ட பார்பி கேர்ள் மாதிரியும் ரொம்பவே அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வேரியஸ் ஃப்ரூட்ஸு, ஸ்மைலி, ABCD 1 2 3ன்னு சொல்லிட்டு குட்டி பசங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் பலூன் மாதிரி இருந்துச்சுங்க. இது என்னன்னு தெரியல, பட் உள்ளே ஃபுல்லாக அந்த காற்றுல இந்த பலூன் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் செட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே லாஸ்ட்டில் ப்ளே பண்ண விட்டாங்க. அந்த வீடியோவும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு என்ட்ரானே ஒரு குழந்தைங்களுக்கு பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஸ்கூல்னால் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதை ஃபைனலாக ப்ரீகேஜி கிளாஸ் ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடிட்டு அங்கே ஒரு மிஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு ப்ரீகேஜி கிளாஸ் ரூம் எங்கேன்னு கேட்டுட்டு நாங்கள் அவளை ட்ராப் பண்ணுறதுக்காக அங்கே போனோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே பார்த்தா குழந்தைங்கள்லாம் யூனிஃபார்மில் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்கங்க. சொல்லணுன்னா தியாவும் எப்படா யூனிஃபார்ம் போடுவா அந்த ட்ரெஸ்ஸில் நாங்கள் பார்க்குறதுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தியா எனக்கு பாய் சொல்கிறா, அப்பாவுக்கு பாய் சொல்கிறா. அவள் ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது, லைன் பை லைனாக தான் ஃபாலோ பண்ணிட்டு சின்ன பசங்க கூடங்க ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தியா யாரா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே அவங்கள பார்த்துட்டே இருந்தா. இவங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அந்த குட்டி பசங்களாம் அழகாக ஃபாலோ பண்ணி மேம் சொல்கிறத கேட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளாஸ் ரூமை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம். அங்கே நிறைய பேரண்ட்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய குட்டி பசங்க அழுதுட்டு இருந்தாங்க. தியா அவங்கள பார்த்ததும் அவளுக்கு கண்ணெலாம் கலங்கிட்டு ஆனால் அவள் அழலை. அப்புறம் ஃபைனலாக கிளாஸ் ரூம் கண்டுபிடிச்சாச்சு. தியாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க உண்மையாக சொல்லணுன்னா. அப்புறம் அவள் எனக்கு கிஸ் பண்ணிவிட்டு இனியா குட்டியவையும் கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் கிளாஸ் ரூம்குள்ளே போக ஆரம்பித்தாள். ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறது, தியா விடும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. என் குழந்தை நெக்ஸ்ட் லெவல் போகிறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பக்கம் குட்டியை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இனியா குட்டிக்கு முத்தா கொடுத்துட்டு மேடம் கிளாஸ் ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. தியா உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா ஜாலியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சதீஷ் கிட்ட சொல்கிறேன் ரொம்ப ஜாலியாக
ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு நான் எங்கள் அத்தை சதீஷ் அப்புறம் இனியா குட்டி நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். ஸோ இந்த செட்டிங்கை பார்க்கும்போது இனியாவுக்கு வந்து விளையாடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னை இறக்கி விடுங்கன்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் எங்கள் அத்தை வந்து பாப்பாவை இறக்கி விட்டாங்க. அவர் வந்து பலூன் வச்சு விளாண்டுட்டு இருந்தார். இங்கே அங்கேன்னு ஓடி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க மேடம். ஸோ அவளை கொஞ்ச நேரம் ப்ளே பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபைனலாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அகைன் 1 ஹவரில் வந்து அகைன் தியாவை கூப்பிட வரலான்னு சொல்லி வந்தால் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தா அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தியாவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவள் கிளாஸ் ரூமை தேடி போயிட்டு இருந்தேன். அங்கே போனால் வந்து தியா வந்து அழவே இல்லைங்க. அவள் வந்து ஜாலியாக இருந்தா. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்றது மாதிரி அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு அந்த மேடம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் குட்டி. அப்புறம் என்ன ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா தியாவை கூப்பிட்டு போகலான்னு கிளம்புனா பின்னாடி எங்கள் அப்பா நிற்கிறாருங்க. அவள் வந்து தியா குட்டியை பார்க்குறதுக்காக அவர் வந்து கிளம்பி வந்திருக்காரு. அவர் மார்னிங்கே வந்தார். அதுக்குள்ளே நாங்கள் தியாவை வந்து ட்ராப் பண்ணிட்டோன்னு சொன்னதால் அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தான்னு சொல்லி அவர் கொஞ்ச நேரம் அவர் கூட விளாண்டுட்டு பேசிகிட்டு இருந்தா. அவர் கேட்டார், நீ அழுதியா தியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான்லாம் அழலப்பா, மற்றவங்க தான் அழுதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேடம் வந்து ஜாலியாக போகிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. தியா வந்து நான் ட்ரெயின் போகிறேம்மா. அப்புறம் நாங்கள் தியாவை வந்து ஒரு ரவுண்டு வந்து ப்ளே பண்ண விட்டோம் ட்ரெயினில். ஸோ ட்ரெயினில் வந்து அவளுக்கு நிறைய ரவுண்ட்ஸ் சுற்றணும்னு ஆசை. ஆனால் அங்கே நிறைய குழந்தைங்க இருந்ததால் அவங்க ஒரு ரவுண்ட் தான் சுற்றினாங்க. அவளுக்கு வந்து ஏதோ ஊருக்கே போகிற மாதிரி ஒரு ஃபீல். நான் கோயம்புத்தூர் போயிட்டு வரேன் அப்படின்ற எப்போ கேட்டாலும் அவள் கோயம்புத்தூர் திருப்பூர் இது தாங்க சொல்வாள். ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூர் போகிறவான்னு சொல்லி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு அவளுக்கு இறங்க மனசில்லை. இன்னொரு ரவுண்ட் போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். சரி வாதி அப்புறம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு வேளை காம்ப்ரமைஸ் பண்ணி பலூன் கேமுக்கு உள்ளே போனோம். ஸோ அங்கே போனால் அவளை கஷ்டப்பட்டு நிற்க வச்சா உள்ளே போயிட்டு அப்புறம் வந்துட்டாங்க தேடிட்டு. அதுக்கப்புறம் சரி இது அவளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு பலூன் வந்து எடுத்து கொடுத்து அதை வச்சு அவளை ப்ளே பண்ண விட்டுட்டு ஃபைனலாக நாங்கள் எங்கள் அப்பா தியா குட்டி நாங்களாம் வந்து கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலை.